வணக்கங்க. ரீசென்ட்டா இந்த பிஜேபி ஐடி டீம் ஒரு டொண்டரா அடிச்சாங்க. ஏதோ பிஎஸ்என்எல் வந்து 2007லேருந்து ஒரே நட்டத்துல இருக்குது. நாங்க தான் கஷ்டப்பட்டு மூளைய கசக்கி 2025ல 18 வருஷம் கழிச்சு இத நாங்க ப்ராஃபிட்டபிள் ஆக்கிட்டோம். ஒரு குவார்ட்டர்ல மட்டும் ரூ. 262,00,00,000 லாபம். இது நாங்க மூளைய கசக்கி ஜூஸா பிழிஞ்சு கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஃபிட்டு அப்படின்னு கதைய விட்டாங்க. என்னடா இது இப்படிலாம் பண்ணிட்டாங்களே! இது இப்படிலாம் நடக்காதேடான்னு நாங்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா, இந்த ரிசல்ட்டு வந்த உடனே எல்லாரும் அத கரெக்ட்டா படிச்சாங்க. எல்லாம் படிச்சாங்க அந்த ரிசல்ட்ட. பார்த்தா என்னடா மேட்டர் அப்படின்னு பார்த்தா, ஒரு 350 க்ரோர்ஸ் ரூ. 350,00,00,000 எம்ப்ளாயி காஸ்ட்ட குறைச்சிட்டாங்க. அடடட! எம்ப்ளாயி காஸ்ட்ட குறைச்சிட்டானே! அப்படின்னு சூப்பரா பார்த்தா, என்ன மேட்டர்னா, ரூ. 350,00,00,000 வந்து குறைக்கலாம் இல்ல. குடுக்க வேண்டியத கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு மாத்திட்டாங்க. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து குறைச்சு, அத வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. உங்களுக்கு அக்கவுண்டிங் தெரியும்னா தெரியும். இது பேரு கேபிட்டலைசிங்ன்னு. அந்த நஷ்டத்த கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அமார்டைசேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன்னு ஒண்ணு இருக்கும். இந்த கார்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கார்மெண்ட்ல எல்லா கம்பெனியுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டே வருவாங்க. போன 2 குவார்ட்டர்ல குறைச்ச அமார்டைசேஷனோட, இந்த வாட்டிக்கு அமார்டைசேஷன் டிப்ரிசியேஷனுக்கு ரூ. 800,00,00,000 கம்மியா ப்ரொஜெக்ஷன் காமிச்சாங்க. அத திரும்பி பார்த்தா என்னடான்னா, போன வாட்டி டிப்ரிசியேஷனுக்கு குறைச்சத, இந்த வாட்டி ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப சடனா மாய மந்திரமா, இது ஒரு நான் கேஷ் என்ட்ரி. சடனா பார்த்தீங்கன்னா, ஒரு 800,00,00,000யும் 350,00,00,000யும் சேர்த்து ரூ. 1,150,00,00,000 சடனா மாய மந்திரமா நான் கேஷ் ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சு ரெவென்யூ கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ரூ. 1,150,00,00,000 லாபம் சம்பாதிச்சிருந்தா கூட, நீங்கள் அது ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம கை தட்டலாம். ஆக்சுவலாக என்னன்னா, ஃபைனான்ஷியல் ரீஇன்ஜினியரிங் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறத தூக்கி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டு ரூ. 262,00,00,000 லாபம் சம்பாதிச்சதா உங்கள்கிட்ட புள்ளி இருக்காங்க. இதில் 3 பிஸ்னஸ் உண்டு. ஒன்று எஃப்டிடிஎல்னு உங்கள் ஃபிக்ஸட் லைன், லீஸ் சர்வீசஸ், அப்புறம் மொபிலிட்டினா உங்கள் ஃபோன். இது 3த்துலேயுமே 18, 14, 15% க்ரோ ஆயிருக்காங்க. மொபிலிட்டி 15, ஃபிக்ஸட் லைனில் 18 அண்ட் லீஸ் லைனில் 14% க்ரோத் இருந்திருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இதனால ப்ராஃபிட்டு ஏறலை. எப்போதும் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, பின்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸுன்னு இருக்கும். நானும் பல இடத்துல பேலன்ஸ் ஷீட் படிக்கணும்னா, நீங்கள் வந்து பேக்குலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு படிங்க. டீட்டெயில்ஸை பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இவங்களோடது இன்னும் அஃபிஷியலாக பிரிண்ட்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸை பண்ணியிருக்காங்க. இந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எவனாவது இங்கே இதையே கண்டுபிடிச்சி ஏதாவது 4 கேள்வி கேட்டு நம்ம அடித்த டண்டோரெல்லாம் பொய்ன்னு சொல்லிடுவான்னு ப்ளர் பண்ணிட்டாங்க. ப்ளர் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் ஒரு லைனை கூட படிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா, எதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சரு, எதெல்லாம் வந்து எங்கே மாற்றிருக்கீங்க, போன வாட்டிக்கும் இந்த வாட்டி உங்கள் அக்கௌண்ட்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கிளியராக உங்களுக்கு சொல்லப்படணும். அதை ப்ளர் பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் படிக்க முடியாது. அதனால இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணாமல் நீங்கள் வந்து இதை மறைக்கிறதுலேருந்து என்னென்னா, ஹிடன் அக்கௌண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன இருக்குன்னு உண்மை வெளில வந்துடும். ஆக்சுவலாக லாபம் இல்லை அப்படின்னு தெளிஞ்சிரும். அதனால் இந்த டேர்ன் அரவுண்டு அது இதெல்லாம் பொய் பித்தலாட்டம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்கிற பயம். அடுத்தது, இது வரைக்கும் டேக்ஸ் பேயரு போன 3 வருஷத்தில் 1,00,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பணத்தை 1,00,000 கோடி இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ரிட்டர்னு நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கு நியாயம் இருக்குது. இந்த 1,00,000 கோடி எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முதல்ல ஜியோ 4G லைசன்ஸோட ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ சர்வீஸ் குடுக்கும்போது, 4G லைசன்ஸ் இவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா, இவங்க உடனே மார்க்கெட்ட கேப்சர் பண்ணிடுவாங்கன்னு, ஜியோக்கு ஹெட் ஸ்டார்ட் குடுக்கணும்னு, 4Gக்கு இவங்களுக்கு லைசன்ஸே குடுக்காம, டெக்னாலஜியில இன்வெஸ்ட் பண்ணாம 2 வருஷம் ரப்பர் மாரி இழுத்தாங்க. ரப்பர் மாரி இழுத்ததுல, ஜியோவும், ஏர்டெல்லும் எல்லா பிசினஸையும் தட்டிட்டு போயிட்டான். ஏன்னா, நீங்க நெனச்சாலும் இங்க சர்வீசஸ் குடுக்க முடியாது. அதுக்கப்புறமா 4G லைசன்ஸை இவங்களுக்கு லேட்டா குடுத்து, இப்போ 5Gய நான் வந்து டிசிஎஸ் வச்சு 5Gய வந்து ரோல் அவுட் பண்றேன்னு இப்ப பண்ணியிருக்கிறீங்க. இத நீங்க முதல் நாளே ஒழுங்கா குடுத்துருந்தீங்கன்னா, இன்னைக்கு இவங்க வந்து 4G, 5G உலகம் ஃபுல்லா குடுப்பாங்க. இன்னைக்கு இம்பார்ட்டன்ட்டா நடக்கிற எந்த பேங்க்கு, பிரைவேட் செக்டார் பேங்க்கு, பப்ளிக் செக்டார் பேங்க்கு இவங்க யாருமே பிஎஸ்என்எல்லோட லீஸ் லைன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அது நம்பிக்கையா இல்லவே இருக்காது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு டபார்னு அது கட் ஆயிடும். நீங்க ஸ்டேட் பேங்க் பார்த்தா கூட, பிரைவேட் லைன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க பின்னாடி பேக்கிரவுண்ட்ல. ஏன்னா, இவங்க ரிலையபிள் கிடையாது. எங்க வேற பிரைவேட் செக்டரே இல்லையோ, அங்க தான் பிஎஸ்என்எல்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் 1,00,000 கோடிய நீங்க லேட்டா போட்டதுனால, அது அப்படியே முழுகிடுச்சுங்கிறது தான் உண்மை. இப்ப 5,000 கோடி இவங்க டர்ன் ஓவர் பண்ணா, அது ஈக்குவலா 5,000 கோடி ஆப்பரேஷனல் எக்ஸ்பென்ஸே இருக்கு. இதுக்கு ஆல்ரெடி வாங்கின லோனு, வட்டி, காஸ்ட்டுக்கு பணம் அதெல்லாம் இவங்களால குடுக்க முடியல. ஏன்னா, இவங்களால விலைய ஏத்த முடியாது. பிரைசிங் பவர் அப்படிங்கிறத சொல்லுவோம் பிஸ்னஸ்ல. இந்த பிரைசிங் பவர் ஃபுல்லா ஜியோட்டயும், ஏர்டெல்லையும் போயிடுச்சு. இன்னைக்கு வோடஃபோன் ஐடியாவே கம்பெனிய இழுத்து மூடுற நிலைமைக்கு இருக்கு. இது எல்லாமே இந்த கவர்மெண்ட்டோட தவறான டெலிகாம் பாலிசியினால வந்த வினை. அதனால ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. ஆனா, ஜியோ வந்து டாரிஃபை ஏத்தினப்புறம், ஏன்னா கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்காக 3,500 கோடிக்கு ஜியோ டாரிஃப்லாம் கல்யாணம் முடிஞ்சோனே ஏத்தினார்ல, அந்த ஏத்தினதுல பிஎஸ்என்எல்லுக்கு கொஞ்சம் உதிரி கஸ்டமர் வந்து 100 கோடி, 150 கோடி ரூபா ரெவென்யூ ஏறியிருக்கு. அதாவது நட்டத்துல பெரும் கடல் நட்டத்துல கொஞ்சம் ஏறியிருக்கு. இப்போதைக்கு இது மாரி நடத்தினீங்கன்னா, லாபங்கிறது வரவே வராது. பிஎஸ்என்எல்லுக்கு இந்த நிலைமைக்கு வந்த காரணம், அன்னைக்கு இருந்த டெலிகாம் மினிஸ்டரும், டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டும் ஜியோக்கு என்னைக்கு 4G லைசன்ஸ் குடுத்தாங்களோ, அன்னைக்கு 1,700 கோடி கேட்காம 5G லைசன்ஸும் ஃபர்ஸ்ட்டே குடுத்துருந்தாங்கன்னா, நெட்வொர்க்கை டைம்ல ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சென்டரா இருந்திருக்கும். இவங்க என்ன நெனச்சாங்கன்னா, எல்ஐசி மாரி இத வித்துப்புட்டு, நம்ம இத பிரைவேட்டைஸ் பண்ணிடலாம்னு. ஆனா, இவங்க ஏ1க்கு பண்ண ஃபேவர்னால, எந்த கம்பெனியும் சர்வைவ் ஆகாம, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ஏர்செல் அண்ட் வோடஃபோன் ஐடியா இப்போ எல்லாமே சிக்காயிடுச்சு. இந்த கம்பெனி வோடஃபோன் ஐடியாவும் எப்படியோ ஓடிட்டுருக்கு. கவர்மெண்ட்டு சப்போர்ட் மேல சப்போர்ட் குடுத்து, வரவேண்டிய பணத்தெல்லாம் ஈக்விட்டியா மாத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் தள்ளுபடி பண்ணி தான் அத அலைவா வச்சிருக்கு. இல்லாட்டா இந்தியால 2 ஆப்பரேட்டர் தான் இருக்கிற மாரி நிலைமையில இந்தியாவ தள்ளிட்டாங்க. இப்போ கண்ணுக்கு எட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி, இப்ப அவசர அவசரமா பிஎஸ்என்எல்ல எப்படி சரி பண்ணலான்னு இந்த அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதனால பெருசா ஒண்ணும் மாற்றம் வர மாதிரி எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது. அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.